உண்மையில நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், திரும்ப எங்க போகணும்? நாம எல்லாரும் ஆன்மாக்கள். உயிரோட இருக்க ஒவ்வொரு மனுஷனும் ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவுல, நடு நெத்தில, ஒருங்கிணைந்த பகுதியில ஒரு அதீத சக்தி ஜோதி பொட்டு வடிவத்துல இருக்கும். அதுதான் ஆத்மா, நம்ம சரீரத்தை நடத்துற சக்தி. சாதாரண பாஷையில அத உயிர்னு சொல்றோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆத்மால மனசு, புத்தி, கலாச்சாரம் அப்படிங்கிற 3 சூட்சும சக்தி இருக்கு. ஆத்மா ஆலோசிக்கிற சக்திய மனசுன்னும், மனசார முடிவெடுக்கிற சக்திய புத்தின்னும், ஆத்மா இந்த உடல் மூலமா செய்யற கர்மங்களை பாவ புண்ணியங்களா கலாச்சார ரூபத்துல அது பதிவாயிட்டு இருக்கும். இந்த கலாச்சாரங்களை மட்டும்தான் ஆத்மா தான் கூட வழி நடத்திட்டு போகும். உண்மையா இந்த ஆத்மா எங்கிருந்து வந்துச்சு? சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களை தாண்டி, ஆயிரக்கணக்கான முழு நிலவை தாண்டி, நமக்கு தெரிஞ்ச மண்டலங்கள் எல்லாத்தையும் தாண்டி போனா அபார சக்தியோட வண்ணமயமா ஜொலிச்சிட்டு இருக்கிற லோகம்தான் பரந்தாமன். இதுதான் நம்ம ஆத்மாக்களோட வாசஸ்தலம். கூடவே ஆத்மாக்களோட தந்தையான பரமாத்மாவோட நிரந்தர இடம். அப்புறம் இந்த பொட்டு ரூபம் உலகத்துல நிறைய ரூபமா இருந்தாலும் நம்ம தந்தை பரமாத்மா மகாஜோதி ரூபத்துல தான் காட்சி அளிப்பாரு. தனக்குள்ள சர்வ திவ்ய சக்திகள், திவ்ய குணங்களையும் நம்ம ஆத்மாக்களுக்கு வழங்கிட்டு இருப்பாரு. பகவானுக்கு ஜென்மம் இல்ல, பிறப்பு இறப்புன்னு எதுவும் இருக்காது. உணர்வற்ற, அதாவது எந்த சுக துக்கமும் அவருக்கு இருக்காது. அழிவில்லாதவர், அதாவது அழிஞ்சு போற தேகம் அவருக்கு இருக்காது. பிரகாசமானவர், ஜோதி பொட்டு உருவத்தில் அவர் இருப்பாரு. தேகங்கள் இருக்கிற இடத்துல தேவர்களா இருக்கலாம், தர்ம ஆத்மாக்களா இருக்கலாம், மகா ஆத்மாவாவும் இருக்கலாம். ஆனா பரமாத்மா ஆக முடியாது. ஒருத்தர் தான் பரமாத்மா. அவர் தான் சர்வமும், சர்வ சக்தி வாய்ந்தவர். சர்வ ஆத்மாவுக்கும் சர்வமா இருந்து எல்லா பலன்களையும் வழங்கிட்டு இருக்காரு. அவரோட நாமம் சதாசிவம். அந்த பரமாத்மா நம்ம எல்லாருக்கும் தந்தை. அன்போட சிவபாபான்னு சொல்லுவோம். அந்த பரமாத்மா நமக்கு கொடுத்த திவ்ய ஞானம் இது. எப்பெல்லாம் அதர்மம் அதிகரிக்குதோ, பரமாத்மா இந்த பூமியில அவதரிச்சு ஞான